हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 4 கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் 13. ஏவம் விமோக்ஷ்ய கஜயூதபம் அப்ஜனாபஸ் தேனாபிபார்ஷதகதிம் கமிதேன யுக்த கந்தர்வ சித்த விபுதைர் உபகீயமான கர்மாத்புதம் ஸ்வபவனம் கருடாசனோ அகாத். டிரான்ஸ்லேஷன். முதலையின் பிடியிலிருந்தும் முதலைக்கு ஒப்பான பௌதீக வாழ்விலிருந்தும் யானைகளின் அரசனை விடுவித்த பின் பகவான் அதற்கு சாரூபிய முக்தியை அளித்தார். கந்தர்வர்கள், சித்தர்கள் மற்றும் பிற தேவர்கள் ஆகியோர் பகவானின் அற்புதமான உன்னத செயல்களை போற்றி துதித்தனர். அவர்களின் முன்னிலையில் தமது கருட வாகனத்தின் மேல் அமர்ந்தவாறு கஜேந்திரன் தன்னுடைய கருட வாகனத்தின் மேல் அமர்ந்தவாறு பகவான் கஜேந்திரனை உடன் அழைத்து கொண்டு அதி அற்புதம் வாய்ந்ததான தமது வைகுண்ட லோகத்திற்கு திரும்பிச் சென்றார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பக்தர் ஒருவர் முக்தியடையும் பொழுது ஜட கலங்கத்திலிருந்து விடுபட்டு பகவானின் ஒரு தொண்டராக செயல்படுகிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்கந்தம் 2 அத்தியாயம் 10 6ஆம் பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. முக்திர் ஹித்வான் யதாரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதிபி. ஸ்வரூப என்னும் சொல் சாரூபிய முக்தியை குறிப்பிடுகிறது. அதாவது பகவானின் திருலோகத்திற்கு திரும்பிச் சென்று சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகியவற்றை ஏந்திய 4 கரங்களுடன் கூடிய பகவான் விஷ்ணுவுடையதை போன்ற ஒரு ஆன்மீக உடலை திரும்ப பெற்று எப்போதும் பகவானின் நித்திய சகாவாக இருப்பதை இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. அருவவாதியின் முக்திக்கும் பக்தரின் முக்திக்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்னவென்றால், பக்தன் பகவானின் நித்திய தொண்டனாக உடனே நியமிக்கப்படுகிறான். ஆனால் அருவவாதியோ பிரம்ம ஜோதியில் 2 கலந்துவிட்டாலும் அவனது நிலை உறுதியற்றதாகும். இதனால் பொதுவாக அவன் மீண்டும் இந்த ஜட உலகிலேயே வீழ்ச்சியடைகிறான். ஆருஹ்ய கிருச்ரேன பரம்பதம் ததக பதந்தி அதோ அநாத்ருத யுஷ்மத் அங்கரய என்று ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 32வது பதம் கூறுகிறது. அருவவாதி பிரம்மஜோதி நிலைக்கு உயர்வு பெற்று அந்த பிரகாசத்தினுள் நுழைந்தாலும் பகவானின் தொண்டில் அங்கு அவனுக்கு ஈடுபாடு இல்லாததால் பௌதீகமான பொதுநலச் செயல்களால் மீண்டும் அவன் கவரப்படுகிறான். இவ்வாறாக மருத்துவ விடுதிகளையும் கல்வி நிலையங்களையும் திறப்பதற்காகவும் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காகவும் இவற்றுக்கு ஒப்பான பௌதீக செயல்களை செய்வதற்காகவும் அவன் பூமிக்கு கீழே இறங்கி வருகிறான். முழு முதற் கடவுளுக்கு தொண்டு செய்வதை விட இத்தகைய செயல்கள் மிகவும் மதிப்புடையவை என்று அருவவாதிகள் எண்ணுகின்றனர். அநாத்ருத யுஷ்மத் அங்கிரயக ஏழைகளுக்கு உணவளிப்பதை அல்லது ஒரு பள்ளிக்கூடம் திறப்பதை அல்லது மருத்துவ விடுதியை ஆரம்பிப்பதை விட பகவத் சேவை அதிக மதிப்புடையது என்று அருவவாதி நினைப்பதில்லை. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா. பிரம்மம் நிஜமானது, ஆனால் ஜட உலகம் பொய்யானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் பகவானின் திருவடித் தொண்டை அலட்சியம் செய்துவிட்டு இந்த பொய்யான ஜட உலகத்திற்கு தொண்டு செய்வதில் அவர்கள் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 4 கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் 13 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.